ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிப்ரவரி மாதத்துலேருந்து பார்த்தோன்னா 8000 வாட்ச் ஹவர் வந்து ரீச் பண்ணணும். ஸோ 8000 வாட்ச் ஹவர் ரீச் பண்ணணும். நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணால் தான் நம்மளால் வந்து மானிட்டேஷன் யூடியூப்பில் வந்து நம்ம சேலரி வாங்க முடியுன்ற கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அது எப்படி பண்ணணும்? அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்தா நம்மளால் மானிட்டேஷன் வாங்க முடியுமா என்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம எப்படி மானிட்டேஷன் வாங்கணும்? ஸோ நம்ம எந்த மாதிரி நம்ம சேனல் வந்து ஆரம்பிக்கணும்? ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நான் என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஹவுஸ் ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக மஸ்ட்டு பாருங்கள். இந்த சேனல் வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்போ நம்ம நிறைய யூடியூப் பார்த்துட்டே இருப்போம். ஸோ நம்மளாலே முடியுன்றதுக்காக நம்மளும் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும், சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு எல்லாருக்குமே தோணும். எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. ஆனால் நமக்கு வந்து யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே இப்போ நம்ம வீடியோஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். மனசில் மட்டும் நமக்கு எல்லாருக்குமே இருந்துட்டு தான் இருக்கும். நம்மளும் ஸ்டார்ட் பண்ணணும். அவங்க மாதிரி அவங்க மினி விலாக் மட்டும் தானே போடுறாங்க. நம்மளும் அதே மாரி போடலாம்ல. நம்மளுக்கும் வீடியோஸ் எடுக்கிறவங்க ஆள் இருந்தா நம்மளும் பண்ணலான்னு சொல்லிட்டு, உங்களுக்கே எல்லாருக்கும் தோணி இருக்கும் தான். ஆனா நம்மளால பண்ண முடியாது. நம்ம கண்டிப்பா ஒரு கண்டிஷன் எடுத்து நம்மளால பண்றதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்காது. இப்பயே ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களாலயும் முடியும். நம்மளுக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட்டு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன வேணும்னா, ஒரு மெயில் ஐடி வேணும். புதுசா ஒரு மெயில் ஐடி வந்து நீங்க ஆல்ரெடி ஒரு மெயில் ஐடி வச்சிருப்பீங்க. அது வந்து நம்ம காலேஜ் படிக்கும்போதோ, நம்ம வந்து நெறைய இடத்துல குடுத்துருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட குடுத்துருப்போம். ஸோ அந்த மெயில் ஐடி நமக்கு வேண்டாம். இப்போ வந்து நியூவா ஒரு மெயில் ஐடி ஒண்ணு கிரியேட் பண்ணுங்க. அந்த மெயில் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மெயில் ஐடி மூலியமா நம்மளோட யூடியூப் உள்ள போகும். அதுல ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு அக்கவுண்ட் இருக்கும். அந்த அக்கவுண்ட்ட விட்டுட்டு மேல ரவுண்ட் சிம்பல்ல நம்மளோட பிக்சர் இருக்கும். அங்க நம்ம ஸ்விட்ச் அக்கவுண்ட் குடுத்துட்டு நம்மளோட இப்ப மெயில் ஐடி கிரியேட் பண்ணோம்ல, அந்த மெயில் ஐடிய நம்ம ஓப்பன் பண்ணி வச்சீங்கன்னா, அதுல எதுவுமே இருக்காது. சும்மா நம்ம ஷார்ட்ஸ் நம்ம வீடியோஸ் பார்க்கறது மட்டும் தான் இருக்குமே. நம்ம அப்லோட் பண்ணா மட்டும் தானே அப்லோடிங் ஆப்ஷன் இருக்கும். இப்ப நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? மெயில் ஐடி கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்? எல்லாரும் சொல்றாங்க, பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா நமக்கு ஒண்ணும் தெரியல. சரி மெயில் ஐடி நமக்கு தெரியும். நேச்சுரலா பார்த்தீங்கன்னா, மெயில் ஐடி கிரியேட் பண்றது நமக்கு எப்படின்னு தெரியும். சரி நம்ம கிரியேட் பண்ணி வச்சுட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கிறோம். இப்ப கிச்சன் விளாக் வந்து நம்மகிட்ட ஒரே ஒரு ஃபோன் இருந்தா மட்டும் போதும். நம்மளால கண்டிப்பா YouTubeல நம்ம பேமெண்ட் எய்ம் பண்ண முடியும். சரி நம்மகிட்ட ஒரு ஃபோன் இருக்கு. அந்த ஃபோன் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? கிச்சன் இன்னைக்கு நம்ம சமைச்சு வச்சிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இப்ப. அந்த வீடியோ நம்ம நார்மலா எப்பயும் ஃபோன்ல நம்ம எப்படி வீடியோஸ் எடுப்போம், ஃபோட்டோஸ் எடுப்போம். ஸோ அதே மாரியே எடுத்து அந்த வீடியோஸ வச்சுட்டு, நம்ம ஷார்ட்ஸா அப்லோட் பண்றோம். ஷார்ட்ஸா அப்லோட் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு ஷார்ட்ஸா வந்து YouTubeல ஒரு பிளஸ் சிம்பல் இருக்கும். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஷார்ட்ஸ் வந்து நம்ம எப்படி அப்லோட் பண்ணணுன்ற வீடியோஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பா போய் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஷார்ட்ஸ் வந்து நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அப்லோட் பண்ணிட்டோம். அப்லோட் பண்ண உடனே நம்மளுக்கு காசு வருமா? என்றதுனா வராது. ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு அந்த வாட்ச் ஹவர் வந்து அச்சீவ் பண்ணணும். இப்ப நம்ம பிப்ரவரி மாசத்துக்குள்ள நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணா கூட 3 மந்த்ல நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். நம்மளாலயே மானிட்டேஷன் வாங்க முடியும். இப்ப டெய்லி நம்ம ஷார்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? எனக்கு வாட்ச் ஹவரே ஏறவே இல்ல. நான் என்ன பண்ணணும்? சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, ஷார்ட்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருங்க. வீடியோஸ் வந்து நம்ம வெளியில போறோம். மினி விளாக். ஸோ வீடியோஸும் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் டெய்லி நம்ம என்னென்ன பண்றோம்? அந்த வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டே இருங்க. பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, லைவும் வந்து நம்மளுக்கு அப்லோட் பண்ணுங்க. லைவ் வந்து 75 சப்ஸ்கிரைபர் இப்போ வந்து 50 சப்ஸ்கிரைபர் இருந்தாலே பார்த்தீங்கன்னா, லைவ் வந்து ஓப்பன் ஆகும்ன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு வந்து 75 சப்ஸ்கிரைபர் வந்ததால தான் எனக்கு லைவ் வந்து ஓப்பன் ஆச்சு. லைவ் வந்து கன்டினியூஸா போட்டா மட்டும் தான் நம்மளால வாட்ச் ஹவர் அச்சீவ் பண்ண முடியும். லைவ் போடுறோம். எங்க வீட்ல வந்து ஃபேஸ் காட்டி லைவ் போடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, ஃபேஸ் காமிக்காத லைவ் போடுங்க. ஃபேஸ வந்து நீங்க மொபைல வந்து வச்சுட்டு, ஸ்க்ரீன நம்ம கேமரா மட்டும் ஆஃப் பண்ணிடுங்க. நீங்க பேசிட்டே இருங்க. பேக்ரவுண்ட்ல கண்டிப்பா நமக்குன்னு சப்போர்ட் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு 4 பேர் கண்டிப்பா ஆன்லைன்ல இருப்பாங்க. ஸோ அவங்க கன்டினியூவா வருவாங்க. டெய்லி நம்ம 1K பார்த்தீங்கன்னா, நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். 1K வியூஸ் வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அவங்க இவ்ளோ அச்சீவ் பண்றாங்க. நம்ம லைவ் போட்டு வரலையே! எனக்கும் ஸ்டார்ட்டிங்ல 5 பேர் தான் வந்தாங்க. 10 பேர் தான் வந்தாங்க. இப்ப தான் எனக்கு 1K வரைக்கும் எனக்கு வியூஸ் வருது லைவ்ல. ஸோ கண்டிப்பா நீங்களும் பண்ணுங்க. லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. லைவ் ஸ்டார்ட் பண்ணி சேனல் ஆரம்பிச்சு, லைவ் நீங்க கொண்டு போக டெய்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா ஏறிட்டே இருக்கும். வாட்ச் ஹவர் வந்து ஏறிட்டே இருக்கும். 3 மந்த்துக்குள்ள 1 மந்த்லயே நெறைய பேர் சொல்றாங்க, 1 மந்த்லயே நான் வாங்கிடுவேன். ஃபேஸ் காமிச்சு லைவ் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரம் மேக்ஸிமம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆட் ஆயிட்டே இருப்பாங்க. வியூஸ் நம்ம போடுற ஷார்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட்டு 10 வியூஸ், 20 வியூஸ் தான் வரும். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட்டிங் நம்மளையும் நேசிக்க ஒரு உறவுகள் கண்டிப்பா இருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா நம்மளையும் நேசிக்கிறதுக்கு ஒரு 1000 பேர் கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக அவங்க வந்து நமக்காக வருவாங்க. நம்மளுக்கு ஒரு லக் இருந்தா கண்டிப்பா 1 மாசத்துல கூட நம்மளுக்கு மானிட்டேஷன் வாங்கலாம். ஸோ லைவ் கன்டினியூவா போட்டுட்டே இருங்க. மானிட்டேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த டாலர் சிம்பல் இருக்கும். நீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு இந்த மாரி டாலர் சிம்பல்லாம் எங்க பார்க்கணுன்றது தெரியலன்னா, யூடியூப் ஸ்டூடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நம்ம Play Storeல போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
அதை போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா யூடியூப் ஸ்டூடியோ டவுன்லோட் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த வியூஸ் எல்லாமே வரும். நம்மளுக்கு எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்றது எல்லாத்தையுமே நம்ம அதில் போய் பார்த்துக்கலாம். ரைட் சைடில் ஒரு டாலர் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போனாலே நம்ம எவ்வளோ வாட்ச் ஹவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், நம்ம எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்கோன்றது அதிலே காமிக்கும். ஸோ கண்டினியூஸாக லைவ்ஸும் ஷார்ட்ஸ் வீடியோஸ் கண்டினியூஸாக நம்ம போட்டுகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் ஹவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம இப்பயே நம்ம இந்த பிப்ரவரி மந்த்துக்குள்ளே போனீங்கன்னா நம்ம 4000 வாட்ச் ஹவர் மட்டும் தான் ரீச் பண்ணணும். ஆஃப்டர் 2027க்கு மேலே போயிட்டிங்கன்னா நம்மளுக்கு 8000 வாட்ச் ஹவர் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஸோ இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து எந்த வீடியோஸ் உங்களுக்கு வேணுமோ சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.